ஓகே, நம்ம 2015 எலக்ட்ரானிக்ஸ் கேள்விக்கு வருவோம். ஏற்பாடு பாருங்க, ஒரு சிலிக்கன் இருவாய்க்கு ஓட்ட வோல்ட்டளவு சிறப்பியல்பை வரைந்து அதன் முன்முக கோடல் வோல்ட்டளவு தசமேலு வோல்ட்டளவை காட்டுக அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது நம்ம வழக்கமா தெரிஞ்ச கிராஃப் தான். இப்படி வரப்போகுதுன்னு சொன்னால் மின்னோட்டத்துக்கும் வோல்ட்டளவுக்கும் சிக்கலை எடுத்து கிராஃப் வரையும் போது இந்த தசமேலு வோல்ட் அப்படிங்கிற அந்த பேரியர் வோல்டேஜ் வர்ற வரைக்கும் இருவாயில மின்னோட்டம் ஒன்றும் ஓட போறதே இல்லை. தசமேல தாண்டினதுக்கு பிறகு பெரிய மின்னோட்டம் ஓடும். சரியா, இது அந்த அளவுக்கு எப்படி வரும். இந்த பேரியர் வந்து தசம் 7 வோல்ட்டாக இருக்கும். சிலிக்கனுக்கு வந்து அநேகமா தசம் 7 தசம் 6 தருவாங்க. கேள்வியில என்ன தராங்களோ அதை போட்டு ஸ்பெசிபிக்கா வரைவீங்களாக இருந்தால் பின்பக்கம் போகுது இருவாய் பின்முக கோடல்ல போய் ஒரு கட்டத்துல ஒரு பெரிய வோல்ட்டளவு வந்ததுக்கு பிறகு அந்த இருவாய் பொசுங்கிற நிலைமை வரும் இல்லையா, அது உடைவு வோல்ட். அதுக்கப்புறம் பெரிய மின்னோட்டம் ஓடும். ஆனா அதுக்கப்புறம் அந்த இருவாய் இருந்து பிரயோசனம் இல்லை, அவர் பொசுங்கிட்டார். அப்ப அது வெறுங்கம்மி மாதிரி கரண்ட் ஓட வருது. அவர் பின்முக கோடல மின்னோட்டம் ஓடும், அது உடைவு வோல்டேஜ். ஆனா இந்த ஏரியா நம்மளுக்கு எதிர்பார்க்கப்படுறது இல்ல. ஐவி சிறப்பியல்பு வலை முகமா தசம் 7 வோல்ட்ல உடைஞ்சு மேல திடீர்னு கூடும் அப்படிங்கிறது காட்டினா சரி. பி பார்ட் பாருங்க, மேலே ஏயில் நீர் வரைந்த சிறப்பியல்புக்கு பதிலாக சிலிக்கன் இருவாய்கள் உள்ள சுற்றுக்களை பகுப்பாய்வு செய்வதிலும் வடிவமைப்பதிலும் ஒரு ஒன்றில் தரப்பட்டுள்ள கருதுகோள் இருவாய் சிறப்பியல்பும் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. ஒரு ஒன்றிற்கேற்ப வோல்ட்டளவு தசம் 7 இருவாயின் ஊடாக உள்ள ஓட்டம் 0 இருக்கும். அதே வேளை அவ்வோல்ட்டளவில் ஓட்டம் ஐ அச்சுக்கு சமாந்தரமாக துல்லியமாக அதிகரிக்கிறது. ஐ அச்சுக்கு சமாந்தரமாக துல்லியமாக அதிகரிக்கிறது. ஒரு ஒன்றில் தரப்பட்டுள்ள ஐவி சிறப்பியல்பை பயன்படுத்தி ஒரு 2ல் காட்டப்பட்டுள்ள சுற்றில் உள்ள ஓட்டம் ஐயை கணிக்க. அதாவது ஒரு ஒன்றில் தரப்பட்டிருக்க கிராஃப் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் அது இப்படி சரியா கூடுது, ஐ அச்சுக்கு சமாந்தரமா இப்படி சரியா கூடுது. அதே மாதிரி பாப்பீங்களாக இருந்தால் இங்கேயும் இந்த சிறிய அதிகரிப்பு ஒண்ணு ஏற்படும். இதுல ஒரு சிறிய அதிகரிப்பு ஏற்படுச்சு இல்லையா, அந்த சிறிய அதிகரிப்பு எதனாலன்னு சொன்னா சிறுபான்மை ஏற்ற காவிகளால வருது. அந்த சிறிய அதிகரிப்பும் ஏற்படல. அதே மாதிரி தசம் 7 வோல்ட் தாண்டினதுக்கு பிறகு திடீர்னு மின்னோட்டம் கூடுது. சாதாரண இப்படி ஒரு சின்ன சரிவு ஒண்ணு இருக்கும். ஆனா அப்படி இல்லாம கருதுகோள் முறையில நேரா கூடுற மாதிரி அவங்க எடுத்துக்க சொல்றாங்க. ஒரு ஒன்றுல அப்படிதான் காட்டும். இப்போ அப்படி இருக்க இந்த இருவாயில எவ்வளவு மின்னோட்டம் ஓடுது அப்படிங்கறதான் கேள்வி. இதானே இப்போ அவங்க தந்திருக்க சுற்று. இந்த சுற்றுல மின்னோட்டம் ஓடும் போது இதுக்கு குறுக்க கட்டாயம் தசம் 7 வோல்ட் எனக்கு விழும். அதே மாதிரி இந்த 5 வோல்ட்ல இருக்க மிச்சம் எல்லாம் இந்த தடையில விழும். அப்ப இந்த தடைக்கு குறுக்கே உள்ள அழுத்தம் உங்களுக்கு தெரியும் 4.3 வோல்ட் இருக்கு. 4.3 வோல்ட் 1 கிலோ மூல விழுந்தால் எவ்வளவு மின்னோட்டம் காணலாம்? வீக்கு பதிலா 4.3 ஐ காணும். 6 விளவு 1 தர 10 3 ஆகவே ஐ உங்களுக்கு ஈஸியா வரும். 4.3 தர 10 ஆனா நீங்க என்ன சொல்லலாம், 4.3 மில்லி அப்படின்னு சொல்லலாம். இது அடுத்த கேள்வி. சி பார்ட் பாருங்க, அத்துடன் மேலே ஒரு ஒன்றில் தரப்பட்டுள்ள சிறப்பியல்பையும் பயன்படுத்தி பின்வரும் வினாக்களுக்கு விடையில் ஒரு 3ல் D1 D2 ஆகியன சிலிக்கன் இருவாய்கள் ஆகும். A B ஆகிய பைப்பு வோல்ட்டளவுகள் 5 வோல்ட் அல்லது 0 ஆகும். பைப்பு வோல்ட்டளவுகளில் பல்வேறு சேர்மானங்களுக்கு பைப்பில் உள்ள வோல்ட்டளவு VF கண்டு பின்வரும் அட்டவணை நிரப்ப. இந்நோக்கத்திற்காக அட்டவணையை உமது விடைத்தாளில் பிரதி செய்யும். இப்ப பாத்தீங்களாக இருந்தால் ஒரு 3 ஒண்ணு தராங்க, 2 இருவாய்களை கொண்ட ஒரு சுற்று படம். இப்ப இதுல ஏக்கும் பிக்கும் அவங்க வந்து வோல்ட்டளவு பெருமானங்கள் தாராங்க. அதற்கொத்த VF காணணும். அதாவது இந்த இடத்துல இருக்க அழுத்தம் எப்படி ஏலையும் பீலையும் அழுத்தம் மாறும் போது மாறுது அப்படிங்கறதான் கேள்வி. சரி, ஒவ்வொன்னா செய்வோம். ஏலையும் பீலையும் 0 வோல்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இங்க 5 வோல்ட், இதுல 0 வோல்ட்டாக இருந்தால் கட்டாயம் 5 வோல்ட்ல இருந்து 0 வோல்ட் கரண்ட் பாயும் போது இதுக்கு குறுக்க கட்டாயம் ஒரு தசம் 7 வோல்ட் விழணும் இல்லையா. அப்போ ஏல 0 இருந்தால் கட்டாயம் இந்த ஏரியால தசம் 7 வோல்ட் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் தசம் 7 வோல்ட் இருக்கும். இது 2 வெறுங்கம்பிகள் தானே. ஆகவே இந்த ஜங்ஷன்ல உள்ள அழுத்தம் தசம் 7 இருக்கும். அப்ப VF முதலாவது கேஸ்க்கு தசம் 7 வோல்ட். இப்ப பாருங்க, ஏல வந்து 5 வோல்ட்டும் பில வந்து 0 வோல்ட். அப்ப ஏல 5 பில 0. அந்த கேஸ்ல இதுலயும் 5 வோல்ட் என்றபடியால் இந்த பாதையில மின்னோட்டம் ஓட போறது இல்லை. ஆனா இந்த பாதையில மின்னோட்டம் ஓடும். இந்த பாதையில மின்னோட்டம் ஓடி இங்க 0 வோல்ட் வருவதாக இருக்கும். இதுக்கு குறுக்க ஒரு தசம் 7 விழணும் இல்லையா. அப்ப தசம் 7 விழும் போது இங்க உள்ள அழுத்தம் தசம் 7 தான் இருக்கும். இங்க உள்ள அழுத்தம் தசம் 7 தான் இருக்கும். அப்ப 2வது கேஸ்க்கு தசம் 7 வரும். 3வது கேஸ் பாருங்க, 3வது கேஸ்ல 0 5, அதாவது இவர் 0வா இருக்கார், ஆனா இவர் 5 வோல்ட்டாக இருக்கார். அப்ப இங்க மேலையும் 5 கீழே பீலையும் 5 இருந்தால் இந்த பாதையில மின்னோட்டம் இல்லை. ஆனா இந்த பாதையில மின்னோட்டம் ஓட போகுதுலே. இந்த பாதையில மின்னோட்டம் ஓடும் போது இந்த சைட் 0, ஏல 0. ஆகவே இதுல கட்டாயம் குறுக்க ஒரு தசம் 7 விழுந்திருக்கணும். இங்க உள்ள அழுத்தம் தசம் 7 வோல்ட்டாக இருக்கும். இப்ப வரப்போற விடையில் தசம் 7 வோல்ட். ஓகே, அடுத்து 2மே 5 இருக்கு, 2மே 5 இருக்கு.
ரெண்டுமே 5 இருக்கும் போது என்ன நடக்கும் சொன்னால் இந்த பாதையிலையும் மின்னோட்டம் ஓட போறது இல்லை, இந்த பாதையிலையும் மின்னோட்டம் ஓட போறது. ஆகவே இருவாய்கள் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டியும் ஒண்ணு. எப்படி மின்னோட்டம் ஓடுனால் தான் தடை இருக்குமோ, மின்னோட்டம் ஓடாத ஒரு பாதையில தடை இருந்தாலும் ஒண்ணுதான், தடை இல்லாட்டியும் ஒண்ணுதான், அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டார். அதே மாதிரி இங்க மின்னோட்டம் ஓடல, இருவாய் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டியும் ஒண்ணுதான். ஏன்னா ஒரு மின்னோட்டம் ஓடுனால்தான் 7 வோல்ட் என்ன செய்யும், விழும். ஆனா இங்க விழப்போற அவசியமே இல்லை, விழ வேண்டிய அவசியமே இல்லை. மின்னோட்டமே ஓடலை, அப்படி சும்மா இருக்காரு அவ்வளவு. அப்ப இதுல ஒண்ணுமே விழாது. அப்ப இங்க 5 வோல்ட், இங்க 5 வோல்ட், இந்த பாதையில யோசிங்க, இது 5 வோல்ட்டாக இருக்கு. ஆனா இந்த பாதையில ஒரு மின்னோட்டமுமே ஓடி வந்திருக்காரு. ஆகவே இங்க R1 தடை இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டியும் ஒண்ணுதான். அப்ப இது வெறுங்கம்பி மாதிரி யோசிங்க, இது 5 வோல்ட். ஓகே, மின்னோட்டம் ஓடுனாதான் விழும். அப்ப இது 5 வோல்ட், VF உங்களுக்கு வரும் 5 வோல்ட்டாக விடை பெறும். அட்டவணை பிரதி செய்து இந்த 4 நிலைமைகளுக்கும் ஒத்த VF பெருமானங்களை போட்டுக்கலாம். சரி, ரெண்டாவது பாட்டு பாருங்க. F கருதப்படும் வரைக்கும் 7 வோல்ட் ஆனது துவிதையின் 0, 5 வோல்ட் ஆனது துவித ஒன்றையும் வகை குறித்தால் ஒரு 3இல் தரப்பட்டுள்ள சுற்றையொத்த படலை இனம் கண்டு அதன் உண்மை அட்டவணையை எழுதுக. நீங்க ஒரு உண்மை அட்டவணை எழுதி பாருங்க. உண்மை அட்டவணை எப்படி வரப்போகுதுன்னு சொன்னால் 0 0வா இருந்தால் 7 0, 1 0வாக இருந்தால் 0, 0 1ஆக இருந்தாலும் 0, ஆனா 1 1ஆக இருந்தால் மட்டும் 1. என்ன நடக்குது நமக்கு ஈஸியா பார்க்கும் போதே விளங்குது. 2 AB டைப்புகளும் பெருக்கப்படுது இல்லையா, 0 0 பெருக்கும்போது 0, 1 0 0, 0 1 0, 1 1 இருந்தால் மட்டும் 1 1. இது என்ன கேட், அண்ட் கேட்டாக இருக்கும், அல்லது படம் வரைந்தும் காட்டலாம். இருவாய்கள் இரண்டினூடாகவும் உள்ள ஓட்டங்களின் கூட்டுத்தொகையை 5 மில்லியம்பியராக மட்டுப்படுத்தும் R1க்கு ஒரு உகந்த பெருமானத்தை எழுதுக. அதாவது இதுல ஏதோ மின்னோட்டம் பொழுது I1, இதுல ஏதோ ஒரு மின்னோட்டம் ஓடுது I2. அந்த 2 பேருண்டையும் கூட்டுத்தொகை 5 மில்லியம்பியர். இந்த 2 பேருண்டையும் கூட்டுத்தொகைங்கிறது என்னது, அதான் இந்த தடை கூடாக ஓடி வந்து மின்னோட்டம். சரி, அப்ப அந்த 2 பேருண்டையும் கூட்டுத்தொகை நீங்க 5 மில்லியம்பியர்னு போட்டால் என்ன நிலைமையில கேட்கறாங்க, 2 ஊடாகவும் மின்னோட்டம் இருக்கும்போது, 2 ஊடாகவும் மின்னோட்டம் எப்ப இருக்கும், 2 பேருமே 0வாக இருந்தால், அதாவது ஆரம்பம் முதலாவது நிலைமை ஒண்ணு தந்திருந்தாங்கல்ல உண்மை அட்டவணை, அந்த முதலாவது நிலைமைக்கு மட்டும்தான் 2 நிலைமைகள்லயும் மின்னோட்டம் இருக்கும். ரெண்டாவதுல பாருங்க, ரெண்டாவதுல பார்த்தால் ஏல மின்னோட்டம் இருக்காது, பீல மின்னோட்டம் இருக்காது. மூணாவதுல ஏல இருக்கும், பீல இருக்காது. நாலாவதுல 2லயுமே இருக்காது இல்லையா. அப்ப 2லயுமே மின்னோட்டம் ஓடுற கேஸ் என்னன்னு சொன்னால் இவரும் 0 இவரும் 0வா இருக்கும், ஏயும் 0 பியும் 0வா இருக்க டைம்ல தான் அது சாத்தியம். ஏலையும் பீலையும் 0வாக இருக்கும் போது நம்மளுக்கு எஃப்ல உள்ள அழுத்தம் என்னன்னு தெரியும், என்னது 7 வோல்ட். அப்போ இங்கே உள்ள அழுத்தம் 7 வோல்ட், 5 வோல்ட் மேல இருக்கு. அப்ப R1க்கு குறுக்கே உள்ள வோல்ட்லும் என்னவாக்கும், 4.3 வோல்ட் இருக்கு. சரி, அதுல ஓடுற மின்னோட்டம் தெரியும், குறுக்க உள்ள அழுத்த வேறுபாடு தெரியும். ஆகவே நீங்க ஆர் ஈஸியா காணலாம். V = IR போடுவீங்க. IR போடும் போது 4.3 I இன்டு ஆருக்கு பதில் என்னது 0.5. சரி, மின்னோட்டம் தெரியும், ஆர் தான் தெரியாது இல்ல. மின்னோட்டம் தெரியும் எவ்வளவு 0.5 மில்லி ஆம்பியர். தர 10/3 போடுவோம் இன்டு R1. சரியா, இப்ப R1 தான் காணப்போம். 0.5ங்கிறது அரைன்னு போட்டு குறுக்கு பெருக்கினால் 8.6, 10/3 அந்த சைடுல 10/3 ஆகிரும். அது கிலோவாக விடை பெறும் இல்ல. R1 நம்மளுக்கு 8.6 கிலோவாக பிறப்பு. அடுத்த டி பார்ட்டுக்கு வருவோம். ஒரு 4ல பாத்தீங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டர் தந்திருக்காங்க. அந்த டிரான்சிஸ்டர்ல IB குறிச்சிருக்காங்க. 1 கிலோவும் 5 வோல்ட் வலு வளங்களாக இருக்கு. ஓகே, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் சொன்னால் முதல்ல கேள்வி போவோம். AB ஆகிய டைப்புகள் துவித ஒன்றை வகை குறிக்கும் போது அடி ஓட்டம் IB ஆகும். முதலாவது இந்த எக்ஸ்ங்கிறது யாருன்னு சொன்னால், இந்த எக்ஸ்ன்றது இந்த இருவாயு சுற்றுல பாருங்க, இந்த புக்ல போட்டிருக்காங்க இந்த புள்ளியில உள்ள அழுத்தம் இல்ல, இந்த ஏரியால உள்ள அழுத்தம் தான் எக்ஸ். அதாவது சரியா அந்த கம்பி மேலே போட்டு வச்சிருக்காங்க, அதுதான் எக்ஸ். அதாவது எஃப்ங்கிறது இவருக்கு இன்புட் மாதிரி, எஃப்ங்கிற வயரை கொண்டாந்து இந்த எக்ஸோட தொடுப்பீங்களாக இருந்து அதான் அவர்கிட்ட இன்புட் மாதிரி அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டியது. சரி, இப்ப எக்ஸ் இருக்காரு தானே, எக்ஸ்ங்கிறது என்னன்னு தெரியும். AB ஆகிய பைப்புகள் துவித ஒன்றை வகை குறிக்கும் போது அடி ஓட்டம் IB ஆகுது அப்படிங்கிறது கேள்வி. ஏயும் பியும் துவித ஒன்றை வகை குறிக்கும் போது இங்கேயும் நம்மளுக்கு என்ன 5ங்கிற வோல்ட் அளவு காணப்படும். 5ங்கிற வோல்ட் ஏலையும் பீலையும் இருக்குமாக இருந்தால் கரண்ட் 2 பாதையிலுமே ஓடாது. ஆகவே இருவாய்கள் தடைகள் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டியும் ஒண்ணுதான், எல்லாமே வெறும் கம்பிகள். இங்கே உள்ள அழுத்தம் 5 வோல்ட்டாக இருக்கு. அப்ப 5 வோல்ட்ங்கிறது தான் எக்ஸ்ல உள்ள அழுத்தம். ஓகே, IB நீங்க பார்க்க போறீங்க. இந்த பாதையில நீங்க யோசிப்பீங்களாக இருந்தால் இது ஒரு சிலிக்கன் டிரான்சிஸ்டர் 7 வோல்ட் விழும் இல்லையா. அதாவது இந்த பாதையில உள்ள மின்னோட்டத்துக்கு வர நீங்க என்ன சொல்லலாம்னு சொன்னால் இது போட வேண்டியதான். டிரான்சிஸ்டர் பத்தி அவங்க சொல்லி இருப்பாங்க, ஒரு சிலிக்கன் டிரான்சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தா நீங்க 7 நேரடியா போடுங்க. சரி, அப்ப நீங்க 7 போட்டா R1க்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாடு 4.3 இருக்கும். ஏன்னா எக்ஸ்ங்கிற புள்ளியில 7 வோல்ட் வரணும், மேல 5 வோல்ட், கீழே 7. ஆகவே R1க்கு குறுக்க 4.3. அப்போ
அப்போ 4.3 இருக்கும் போது R1 நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். எவ்வளவு? 8.6 கிலோ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஆகவே நீங்க ஐபி எழுதலாம். அல்லது எப்படி எழுதும்? 5000 பெருக்கங்களோட கூட்டுத்தொகை மாதிரி எழுதுவோம். முதல்ல அவர் குறுக்க உள்ள அழுத்தம் 5 - 0.7. இது ஐபி இன்டு ஆருக்கு பதிலா 8.6 தர 10/3. இப்போ 4.3 கீழ் 8.6 வரும். ஐபி உங்களுக்கு மறுபடியும் 0.5 மில்லி ஆம்பியராக வரும். அந்த அடியில இருக்க பாதையில இருந்து இது வந்து புதுத்தொடுக்கப்படும். இதுல வந்து அடியில இருந்து பேஸுக்கு போகும்போது 0.7 கூடும். அப்ப இங்க 0. அப்ப இந்த ஏரியால 0.7 இருக்கு. இந்த 0.7 தான் புள்ளி எக்ஸ்ல உள்ளது. சரியா? இவரு மேல ஒரு தடை R1 இருக்காருல்ல, இந்த R1 தாண்டி மேல போகும்போது 5 வோல்ட்னு தராங்க. அப்போ இங்க 0.7, இந்த பாதை அப்படியே மேல போகும்போது 5 வோல்ட் வருதாக இருந்தால் நீங்க என்ன கொடுக்க 4.3 வோல்ட். இப்ப நீங்க அதை நீங்க ஈஸியா கண்டு போடலாம். சரி, நம்ம ரெண்டாவது பாட்டுக்கு போவோம். மேலே D1 தரப்பட்டுள்ள பேய்ப்பு நிலைமைகளின் கீழ் டிரான்சிஸ்டர் ஒரு மூடிய ஆளியாக தொழிற்படுகிறது என காட்டுக. டிரான்சிஸ்டரின் ஓட்ட நயம் பீட்டா ஆனது 50 என கொடுக்க. ஓகே, நம்ம ஐபி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 0.5 மில்லி ஆம்பியர். ஆகவே ஐசி நம்ம எழுதலாம். ஐசி அல்லது இந்த 1 கிலோ ஊடான மின்னோட்டம் என்னங்கிறத நம்ம எழுதலாம். ஐசி நீங்க சொல்லுவீங்களா இருந்தால் பீட்டா இன்டு ஐபி இல்ல. ஐசி 50 இன்டு 0.5 தர 10/7. 0.5 நீங்க அரைன்னு போட்டால் 25 மில்லி ஆம்பியர் தான். 25 மில்லி ஆம்பியர் தான் ஐசி மின்னோட்டமாக இருக்கு. சரி, 25 மில்லி ஆம்பியர்னு கண்டுபிடிச்சிட்டு இந்நிலைமையில அவர் எப்படி தொழிற்படுதுன்னு காட்டணுமா? ஒரு மூடிய ஆளியாக தொழிற்படுகிறது அப்படின்னு காட்டுறேன். நீங்க அவருக்கு யோசிச்சு பாருங்க. ஐசி 25 மில்லி ஆம்பியர் ஆக இருந்தால் இங்க உள்ள வி அவுட் என்னவாக இருக்கும்? இதுதான் நம்ம அவுட்புட். டிரான்சிஸ்டர்ல இதுதான் நம்ம அவுட்புட். இந்த வி அவுட் என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஐசி 25 மில்லி ஆம்பியர் ஆக இருந்தால் 1 கிலோ தடைக்கூடான மின்னோட்டம் 25 மில்லி ஆம்பியர். சரி, 25 மில்லி ஆம்பியர். ஆகவே அங்க இருக்க அழுத்தம் நீங்க பார்க்க போறீங்க. முதல்ல 1 கிலோம்ல விழுற அழுத்தத்தை பார்ப்போம். V = IR. I வந்து 25 தர 10/3. ஆருக்கு பதிலா 1 தர 10/3. அப்போ 25 வோல்ட் இந்த 1 கிலோங்கிற தடை கிட்ட விழணும். சரியா? நம்ம அவ்வளவு வோல்ட்டை நம்ம வழங்குறோமா? அவ்வளவு வோல்ட் நம்ம வழங்குறது இல்ல. நம்ம வழங்குறதே 5 வோல்ட் தான். வழங்குறதே 5 வோல்ட்டாக இருக்கும்போது எப்படி 25 வோல்ட் அளவு விழ முடியும்? அதுவே 25 வோல்ட் அங்க விழ முடியாது. 5 வோல்ட்டா விழணும். இப்படி ஒரு நிலைமை வந்தால் அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? நிரம்பிருச்சுன்னு சொல்றோம். அப்போ சரியா இங்க 5 வோல்ட் விழும் போதே அவர் நிரம்பிடுவார். அதுக்கு மேல நீங்க என்னத்தான் கரண்ட் ஐபில கூட்டினாலும் ஐசியில கரண்ட் கூட போறது இல்லை. இதுல விழுற அழுத்தம் 5 வோல்ட்டாவே தான் இருக்கும். ஏன்னா கொடுக்கறதே 5 வோல்ட். அப்ப நிரம்பிட்டார். அப்ப விய பாக்குறீங்க 25 வோல்ட்னு வருது. இது 5 வோல்ட்டை விட பெருசு. 5 வோல்ட்டை விட பெருசா விழ முடியாது. ஆகவே இந்த டிரான்சிஸ்டர் நிரம்பல் அடைஞ்சிருச்சு. வி அவுட் வந்து 0 ஆக இருக்கு. நம்ம வழங்குற 5 வோல்ட் மொத்தமாவே 1 கிலோ ஓம்ல விழுந்திருக்கும். ஆகவே வி அவுட் 0 வோல்ட்டாக இருக்கும். அப்ப இது ஒரு மூடிய ஆளியாக இருக்கு அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா சரி. அடுத்த தேர்ட் பார்ட் பாருங்க. எனினும் ஒரு மூன்றில் F ஆனது துவித 0வை வகை குறிக்கும் போது டிரான்சிஸ்டர் ஒரு திறந்த ஆளியாக தொழிற்படுவதில்லை என காட்டுகிறது. இப்ப Fங்கிறது 0வாக இருந்தால் இங்க ஓகே, இந்த Fங்கிற ஏரியால 0ங்கிற அழுத்தம் இருக்குமாக இருந்தால் VF 0வாக இருந்தால் Xலயும் அழுத்தம் 0. இவர் 0, இங்க ஒரு 0.7 மின்னோட்டம் இப்படி ஓட போகுது. மின்னோட்டம் அந்த சைட்ல ஓட போகுது. ஆனால் நம்மளுக்கு தெரியும் ஐபி ரிவர்ஸ்ல ஓடினால் ஐசி வந்து மின்னோட்டம் எதையுமே ஏற்படுத்தாது. ஐசி மின்னோட்டம் எதனையுமே ஏற்படுத்தாது. ஆகவே இந்த பாதையில மின்னோட்டம் 0. மின்னோட்டம் 0 இருந்தால் இந்த 1 கிலோ இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டியும் ஒண்ணுதான். வெறும் கம்பி மாதிரி யோசிக்கலாம். மேல 5 வோல்ட். அப்ப இந்த ஏரியால 5 வோல்ட்னு உங்களுக்கு தீர்மானம் வரும். அப்ப வி அவுட் என்னவா இருக்கும்? 5 வோல்ட்டாக இருக்கும். எஃப் வந்து துவித 0வை வகை குறிக்கும் போது என்ன கேள்வியில முன்னுக்கு பாருங்க. 0.7 5 வோல்ட் ஒன்னாகவும் தானே கருத சொல்றோம். அப்ப எஃப்ல வந்து அழுத்தம் 0வாக இருக்கு. துவித வகை குறிப்பு 0வாக இருக்குன்னா எஃப்ல இருக்க அழுத்தம் VF வந்து எவ்வளவா இருக்கும்? 7 வோல்ட்டாக. சரியா? 0.7 வோல்ட்டாக இருக்கு. அப்போ இந்நிலைமை தான் எஃப்க்கு 0 வரக்கூடிய நிலைமை. ஏன்னா கேள்வியில் முதலே சொல்லிட்டாங்க. அப்ப VF 0வாக இருந்தால் எக்ஸ்ல உள்ளது எவ்வளவு? 0.7. VF 0.7 அதானே எக்ஸ் சொல்றாங்க. அப்ப அதுவும் 0.7. இங்கேயும் 0.7, இதுலயும் 0.7. ஆகவே மின்னோட்டம் ஒண்ணு ஓடுமா? என்னன்னு சொன்னால் இங்க 0.7, இந்த 0.7 வந்து டிரான்சிஸ்டர்ல இந்த அடியில வந்து என்ன செய்யணும்? விழும் இல்லையா? 0.7 விழும், மறுபடியும் இங்க 0 ஆகும். அப்ப இந்த மின்னோட்டம் ஓடி இதுல இறங்கி 0 ஆகிடும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் VF வந்து 0 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். F வந்து 0வை வகை குறிக்கும் போது VF இந்த பெருமானம் 0 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது 0. சரியா? இது 0. எக்ஸ்ல வந்து 0. சரி, இவற்றில 0.7 இருக்காரு. அப்ப இங்க 0வாக இருக்கணுமாக இருந்தால் இந்த ஏரியால 0.7, இது 0, இது 0.7 இருந்தால் மின்னோட்டம் இப்படி ஓடி இருக்கணும். சரியா? மின்னோட்டம் ரிவர்ஸ்ல ஓடும் போது V அவுட் வந்து 0வா இருக்கும். ஆனால் இந்த ஏரியால அழுத்தம் 0 இல்ல. F வந்து 0ங்கிற
பைனரிய வகை குறிக்குதுன்னு சொல்றாங்க. அந்நிலைமையில VF என்னது? நம்ம முதல்ல இந்த அட்டவணையெல்லாம் நிரப்புறதுக்கு VF 0.7 ஆக இருந்தால் அதைத்தான் நம்ம என்னன்னு சொன்னோம், 0ன்னு சொன்னோம். அப்போ F0 வகை குறிக்கும் போது VF 0.7. VF வந்து 0.7 ஆக இருந்தால் Xங்கிற புள்ளியிலையும் 0.7. இந்த 0.7 வோல்ட் அளவு என்ன செய்யும் சொன்னால் இந்த பாதை வழியே போடும். இந்த பாதை வழியோடு இந்த டிரான்சிஸ்டர்ல 0.7 விழுந்ததுக்கு பிறகு இங்க 0 ஆகும். அப்படியே ஒரு மின்னோட்டம் ஒண்ணு இதுல இருக்க போகுது. மின்னோட்டம் ஒண்ணு இருக்கும் போது IB இந்த பீட்டா மடங்கு IC இருக்கும் தானே, IC இருக்கும். ஆகவே V அவுட் பெருமானம் 5 வோல்ட்டாக வராது. ஆகவே திறந்த ஆளிங்கிற ஒரு நிலைமை வரப்போறது இல்லை. அப்ப F வந்து 0ங்கிற பைனரிய வகை குறித்தாலும் V அவுட் 5 வோல்ட் வராது. ஆகவே திறந்த ஆளியாக செயற்படாது அப்படிங்கறத நீங்க ஒரு வசனமாக அல்லது லாஜிக்கலாக எழுதி கொடுத்துருவீங்களாக என்றால் முழு மார்க்ஸும். 4வது பாருங்க, ஒரு 4 தரப்பட்டுள்ள சுற்றில் ஒரு உகந்த இடத்தில் வேறொரு சிலிக்கன் இருவாயை புகுத்துவதன் மூலம் ஒரு 3லும் ஒரு 4லும் தரப்பட்டுள்ள சுற்றுக்களை கொண்ட சேர்த்தி சுற்றை ஒரு NAND படலையாக தொழிற்படுமாறு மாற்றலாம். எங்கனம் மாற்றலாம் என ஒரு சுற்று வரைபடத்தின் துணையுடன் காட்டுக. ஓகே, முதல்ல NAND படலை என்ன செய்யணும்னு தெரியணும். எப்படி AND கேட் வந்து 0 1 0 0 0 1 0 அந்த நிலைமைகளுக்கு 0வையும் 1ஐயும் போட்டா மட்டும் 1ஐயும் கொடுக்குது இல்லையா? அப்போ பெருக்கப்பட்டு கொடுக்குது, அதாவது பெருக்கப்பட்டு கொடுக்குது. இதோட தலைகீழ யாரு செய்வார்? NAND கேட் கொடுக்கும். அதாவது Aக்கும் 0 Bக்கும் 0 இருந்தால் அவுட்புட் 1 காட்டணும். அதே மாதிரி A0 அல்லது B0 ஆக இருந்தாலும் என்ன காட்டணும்? 1 தான் காட்டணும். A B ரெண்டுமே 0 இருந்தாலும் 1 காட்டணும். A அல்லது B தனித்தனியா, ரெண்டு பேரும் தனித்தனியா 0 இருந்தாலும் 1 தான் காட்டணும். ஆனா ரெண்டு பேருமே ஒன்றாக இருந்தால் மாத்திரம் என்ன செய்யக்கூடாது? ஒரு அழுத்தத்தை வந்து V அவுட் கொடுக்க கூடாது இல்லையா? அதுதான் NAND கேட். எனக்கு சொல்லுங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டிரான்சிஸ்டர் ஒரு நாட் கேட் போன்றது இல்லையா? டிரான்சிஸ்டர் ஒரு நாட் கேட்டை ஒத்தது. சரி தானே? ஒரு டிரான்சிஸ்டர் ஒரு நாட் கேட்டை ஒத்தது. எப்படி நம்ம ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் போது V அவுட் வந்து குறைஞ்சிட்டு வரும். நம்ம ஒரு சிக்னலை கொடுத்தமாக இருந்தால் அந்த சிக்னல் வீச்சம் பெருசாகும், ஓகே, ஆனால் அவர் நேர்மாறா வரும், இப்படி வரும் இல்லையா? அப்போ நம்ம கொடுக்கிற அழுத்தத்தை அவர் தலையில மாத்தி கொடுக்கணும். நம்ம 0 கொடுத்தா 1 கொடுப்போம், 1 கொடுத்தா 0 கொடுப்போம், அப்படி மாத்தி கொடுக்கிற ஆள் தான் இந்த டிரான்சிஸ்டர். அப்போ ஒரு டிரான்சிஸ்டர் நாட் கேட்டை ஒத்தது. ஆனால் நம்ம முதல்லயே ஒரு 2 டயோட் இருக்க சுற்று, அதாவது ஒரு 3 இருக்கு இல்லையா? அந்த ஒரு 3ல இருக்க சுற்று ஒரு AND கேட் அப்படிங்கறத நம்ம நிறுவி எடுத்துறோம். சரியா? அப்போ இந்த AND கேட்டுக்கு இந்த டிரான்சிஸ்டர் கொண்ட நாட் கேட், டிரான்சிஸ்டர்ங்கிறதே நாட் கேட் தான், அந்த டிரான்சிஸ்டரை கொண்டு போயிட்டு தொடராக தொடுத்து விட்டால் ஒரு AND கேட்டும் நாட் கேட்டும் தொடராக உள்ள மாதிரி வந்துருந்தோம், இப்படி வந்துடும் இல்லையா? அப்போ அது NAND கேட். அப்ப என்ன செய்யணும்னு சொன்னால், அவங்க இவ்வளவு நேரம் சொல்லிட்டு போன கேள்வியே இதுதான். இந்த இருவாய்கள் 2 பேரும் இப்படி இருக்கட்டும். சரியா? இதுதான் அந்த ஒரு 3ல இருக்க வரைபடம். இந்த நிலைமையில இந்த புள்ளியை தான் அவங்க Fன்னு சொல்றாங்க, அதான் அவங்க Xன்னு சொல்லி பேசிட்டு போறாங்க. இப்படி இந்த அவுட்புட்டை கொண்டு போய் ஒரு டிரான்சிஸ்டருக்கு நம்ம கொடுத்தால் இது NAND கேட்டா மாறிடும். இவர் இதுவரைக்கும் AND கேட்டா இருந்தாரு. இப்ப இதை கொண்டு போயிட்டு ஒரு டிரான்சிஸ்டரோட போடுறீங்கன்னு வைங்களேன், ஒரு டிரான்சிஸ்டரோட நீங்க இப்படி போடுறீங்க. சரியா? இதுக்கு மேல ஒரு தடை இருக்கு, இது 5 வோல்ட், இவரு V அவுட் ஆக இருக்கு. சரியா? இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், நீங்க இந்த டிரான்சிஸ்டரையும் கொண்டு போயிட்டு தொடர இணைச்சதுக்கு அப்புறம் ஒரு AND கேட்டும், இவர் அப்படியே AND கேட், இதுதான் நம்ம ஆரம்பத்துல நம்ம சொல்லியிருப்போம், இந்த ஃபுல் AND கேட்டும் இந்த நாட் கேட்டும் சேர்ந்து NAND கேட்டா மாறிடும். இன்னொரு இருவாயி போட சொல்றாங்க. இருவாயி ஒண்ணு போடணும். இருவாய் நம்ம எதுக்கு போடுவோம்? முன்முக கோடல்ல மின்னோட்டத்தை ஓட விடணும், பின்முக கோடல்ல ஓட விடக்கூடாது. ஆனா நம்ம இங்க கேள்வி செய்யும் போது ஒருக்கா ரிவர்ஸ்ல மின்னோட்டம் வர்றதுக்கான ஒரு சான்ஸ் ஒன்று வந்துச்சு இல்லையா? அதை நம்ம தடுக்கணும். அப்ப அதை தடுக்கிறதுக்காக அந்த இருவாயை இப்படி போட்டு. ஓகே, அப்ப என்ன நடக்கும்னு சொன்னால், முன்முக கோடல்ல மின்னோட்டம் எல்லாம் இருக்கும், ஆனா ரிவர்ஸ்ல கரண்ட் ஓடுறது இவர் தடுப்பார். சரி? அப்போ ஒரு AND கேட்டும் நாட் கேட்டும் முன்முக கோடல்ல தொடுக்கப்பட்டிருக்கும் போது NAND கேட்டாக இருக்கு. சரிதானே? அது ஒரு சின்ன ஒரு கேள்வி. அப்ப இந்த படத்தை வரைஞ்சி நீங்க என்ன செய்வீங்க? 1 கிலோ கொடுத்தீங்கன்னா சரி, இது V அவுட் வந்து உங்களுக்கு NAND கேட்டாக ஒரு சின்ன ஒரு கேள்வி.